guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்துட்டு சப்பாத்தியும் தக்காளி குருமாவும் பண்ண போறோம். அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து மகிழுங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்துட்டு சப்பாத்திக்காக வந்துட்டு மாவு பிசைய போகிறோம். சரி வாங்க மாவு பிசையலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மாவை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு வந்துட்டு பிசைஞ்சிக்கலாம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் போட்டு பிசைஞ்சிக்கிறோம். இந்த தண்ணி எடுத்து போட்டு கையிலையே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் கரெக்டாக வரும் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு கையிலே பிசைஞ்சிக்கிறோம். மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு பிசைஞ்சிட்டே இருக்கும். அது நல்லா வந்துட்டு மாவு மாதிரி வரணும். கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும். அது நீங்கள் அப்புறம் உப்பு கூட போடணும் கொஞ்சம் லைட்டாக. மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு உப்பு போட்டுக்கலாம். நம்ம மாவு பிசையும் போது தண்ணியாக இருக்குல்ல, அப்போவே வந்துட்டு உப்பு சேர்த்துக்கணும். நாங்கள் வந்துட்டு மாவு பிசைஞ்சிட்டு சேர்த்துக்கிறோம். ஓகே, மறந்துட்டோம் உப்பு சேர்க்க. அதனால் ஓகே, நல்லா மாவு நல்லா இது பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் ஊற்றி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் தான் செய்ய போகிறோம், நிறைய இல்லை. நிறைய செய்கிறவங்களுக்கு நிறைய வந்துட்டு மாவு போட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு பதத்துக்கு செம்மையாகவே வந்துருச்சு. இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்துட்டு தக்காளி குருமா பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம கடாய் வச்சுக்கலாம். வச்சாச்சு. காற்று வர்றதால அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன போட்டுக்கலாம். ஓகே, அந்த பக்கம் வந்துட்டு ரொம்ப காற்று வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஒரு காற்றே வராத இடத்துல வந்துட்டு நம்ம வச்சுருக்கோம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போடவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஓகே, அது இதுவும் பண்ணி வரும் பாருங்கள். அது ரொம்ப பயமாக இருக்கும் எனக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது என்ன சூடாகலன்னு நினைக்கிறேன்னோ ரொம்ப பயமாக இருக்காங்க பாருங்க. இன்னும் சூடாகலை எண்ணெய், அதனால் இன்னும் இதுவாகலைன்னு நினைக்கிறேன். ஓகே, அது சூடாகிட்டோம். அப்புறமா நான் வந்துட்டு எண்ணெய் சூடாகிட்டே இருக்குது. பபிள்ஸ் வருது பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வதக்கிட்டுருக்கோம். நான் ஃபோன் வந்துட்டு தூரமாகவே காட்டுறேன், ஏன்னா வந்துட்டு எண்ணெய் வேறு. ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இந்த கார்லிக் இருக்குல்ல, அதை போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா ஓகே, சூப்பராக வதக்கிடுறோம். எண்ணெய் இது ஆகிட்டே இருக்குது. ஓகே, ஐயோ இதுவாகுது. ஐயோ, கடாய் இதுவாகிடுச்சு காய்ஸ். அதனால் வந்து கீழே வச்சிட்டேன். ஓகே, இது வதங்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜ்க்கு வரும்போது வந்துட்டு தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் காய்ஸ். பார்த்திங்கன்னா இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதுவாகிட்டே இருக்குது, பார்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உப்பு போட்டுக்கலாம். நிறையவே உப்பு இருக்குது, உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்படியே வதக்கிக்கலாம். இது நல்லா வந்துட்டு இதுவாகி வரணும். நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா எப்படி வதக்குது பாருங்கள். இது நல்லா சுருங்கணும். அந்த தக்காளியெல்லாம் நல்லா அப்படியே சின்னதாகணும்.
வந்துட்டு அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும். அப்புறம் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்துட்டு புளி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா புளி போட்டுக்கலாம். ஓகே, போட்டாச்சு. இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஐயோ, கொஞ்சம் ப்ளூ மாதிரிலாம் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மாதிரி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் தான் வரணும், கரெக்டாக இருக்குது. ஓகே, நல்லா வந்துட்டு இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் வந்துட்டு மூடி வச்சுக்கணும், அப்போ தான் வந்துட்டு இது வாங்கும். சரி, ஓகே. தண்ணி ஊற்றிக்கலாம், கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம், ரொம்ப தேவையில்லை. வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி நிறைய ஆகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வரணும்னா இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம். அதனால் வந்துட்டு எப்படி ஆகிட்டு பாருங்கள். இதே நீங்கள் பெருசில் வந்துட்டு பண்ணியிருந்தீங்கன்னா வந்துட்டு சீக்கிரமாகவே ஆகிருக்கும். ஏன்னா வந்துட்டு இந்த நெருப்பெல்லாம் இது அப்பப்போ வந்துட்டு அணையும் வர. அந்த தக்காளி இது ஆகிறதுக்குள்ளேயும் வந்துட்டு சாயங்காலமே ஆகிடும் போல். அதுக்குள்ளேயும் நம்ம வந்துட்டு சப்பாத்தி இது பண்ணிக்கலாம். வாங்க பண்ணிக்கலாம். சப்பாத்தி வந்துட்டு மூடி வச்சுருந்தா இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்துட்டு ஓகே வந்துட்டு என்கிட்ட பெருசு தான் இருக்குது, எங்கள் அம்மா தான் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு தடவை வேணால் சப்பாத்தி பண்ணும்போது சின்னது வாங்கி பண்ணலாம். தோசை கல் கூட என்கிட்ட இல்லை சின்னதாக, அதனால் பெருசுலேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பெருசில் பண்ணுறோம். ஓகே, நம்ம வந்துட்டு இது நல்லா ஊறிட்டுருக்கு. இப்போது வந்துட்டு என் தங்கச்சி தான் இதெல்லாம் பண்ண போகிறா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு ரவுண்டாக இது பண்ணிக்கணும். இருங்க நம்ம பண்ணிக்கலாம். வந்துட்டு மாவெல்லாம் நல்லா போட்டுக்கலாம், அப்போ தான் வந்துட்டு நல்லா இது பண்ண முடியும். இப்போ ரவுண்டாக வந்துட்டு பரட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்துட்டு இது பண்ணி என் தங்கச்சி தான் பண்ணுறா. அப்படின்னா நல்லா வந்துட்டு ரவுண்ட் ஷேப் பெருசாக பண்ணிவிட்டு அப்படியே இந்த கிளாஸ் இருக்குல்ல, இதோட அச்சு அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்கோம். இந்த பக்கம் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கும்போது தான் அந்த பக்கம் சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த தக்காளி தொக்கு. ஆனால் தண்ணி வந்துட்டு அதிகமாக போட்டதால் அப்படியே குழம்பு மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக போடாதீங்க. ஓகே, இதை வந்துட்டு நம்ம மூடி வச்சுட்டு அந்த பக்கம் சப்பாத்தி செய்யலாம். வாங்க, இதை வந்துட்டு மூடி வச்சாச்சு. ஓகே, நம்ம அந்த பக்கம் போகலாம். வந்துட்டு செம்மையாக வந்துட்டு நல்லா போட்டாச்சு. இந்த மாவை எடுத்து போட்டுட்டு இப்போ வந்துட்டு இந்த கிளாஸ் அச்சு மாதிரி வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எப்படி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வச்சுக்கணும். ஃபைனலாக சொதப்பிடுச்சு. அந்த இது வராதனால நம்ம வந்துட்டு வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம். நம்ம சின்னதாக நம்மளே வந்துட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி ட்ரை பண்ணுறோம். வந்துட்டு இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு என் தங்கச்சி இந்த மாதிரி பண்ண சொல்லி நான் வந்துட்டு இந்த பவுல் கொடுத்துட்றேன். ஓகே, நம்ம வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துவோம்ல, இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரவுண்டாக பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு வாட்டி, இந்த பக்கம் ஒரு வாட்டி, அந்த மாதிரி 6 வாட்டி 7 வாட்டி ஃபீலிங்ஸில் சாங் மாதிரி நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கழட்டி பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி பண்ணோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஒரு பிளேட்டில் வந்துட்டு இதெல்லாம் ஓரமாக வச்சுக்கணும். இந்த பக்கம் வச்சாச்சு. இந்த பக்கம் என் தங்கச்சி வந்துட்டு பண்ணிகிட்ருக்க பாருங்கள். இது கொஞ்சம் அப்படியே மாவை போட்டுட்டு இதை எடுத்து இப்படி இப்படி தட்டிட்டு அதே மாதிரி நிறைய தடவை பண்ணிக்கணும். இதே மாதிரி வந்துட்டு நிறைய பண்ணி எடுத்துட்டோம். ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று மீடியமாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது. ஓகே, நிறைய இருக்குது. இந்த மாதிரி என் தங்கச்சி தான் இப்போ பண்ணிகிட்ருக்கா பாருங்கள். எப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னு பெருட்டி நிறைய ப்ளூமர் இருக்கும் நடுவில். அதுக்கெல்லாம் கொஞ்சம் சாரி கேட்டுக்கிறோம். ஓகே, சூப்பராக ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ போய் நம்ம வந்துட்டு அந்த தோசை கல் வச்சு நம்ம வந்துட்டு இதெல்லாம் சுட போகிறோம். வாங்க சுட்டுறலாம். நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, தோசை கல் வச்சாச்சு. இப்போ வந்துட்டு எண்ணெய் போட்டு இதை வந்து சுட்டுடலாம். வாங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டு சூடாகணும், அப்புறமா வந்து சுடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ வந்துட்டு எண்ணெய் போட்டுக்கலாம். சூடாயிடுச்சு.
ஓகே, இப்போ வந்துட்டு ரொட்டியை எடுத்து போட்டுக்கலாம். வந்துட்டு சின்னதாக இருக்குது, திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் அதிகமாக போட்டோம் போல். சரி, ஓகே, அது கொஞ்சம் நேரம் வைக்கணும். பார்த்தீங்கன்னா இப்படி ஆகுது பாருங்கள். அப்படியே வந்துட்டு இன்னொன்றும் எடுத்து போட்டுடலாம். இது பாருங்கள், ஆகுது பாருங்கள், செம்மையாக இருக்குது, எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஓகே, இது வந்துட்டு கொஞ்சம் ஆகிட்டே இருக்க, இது கொஞ்ச நேரம் ஆகட்டும். இதே மாதிரி வந்துட்டு எல்லாமே சுட்டு எடுத்துக்கலாம் வாங்க. லாஸ்ட்டாக எல்லாமே வந்துட்டு சுட்டு முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா வந்துட்டு வாய் மாதிரி இருக்குது பாருங்கள், 3மே வந்துட்டு ஒன்றா சுட்டோம். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு சுட்டு முடிச்சிட்டு அப்புறமா எல்லாமே வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக ஃபுல்லாக முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்டியான தக்காளி தொக்கு, அப்புறம் சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்டாலே சூப்பர் அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.